December 1985, shorthand Tamil senior grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, கல்வி மசோதா மீது பேச வாய்ப்பளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன் அங்கத்தினர்கள் பலர் மிகவும் விரிவாக பேசினார்கள். தற்போதுள்ள கல்வி திட்டத்தில் உள்ள குறைபாடுகளையெல்லாம் உறுப்பினர்கள் விளக்கமாக எடுத்துக் காட்டினார்கள். அவற்றையெல்லாம் போக்க வேண்டிய வழிமுறைகளையும் தெரிவித்தார்கள். இது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை அளித்தது என்பதை சொல்லிக்கொள்ள மிகவும் விரும்புகிறேன். இன்றைய தினம் நமது நாட்டில் இருக்கின்ற கல்வி திட்டமானது ஆங்கிலேய ஆட்சியினரால் சிப்பந்தி வர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். அந்த கல்வி முறையே இன்றளவும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த முறை என்றைக்குத்தான் மாறுமோ என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் மக்களெல்லாம் கல்வி அறிவு பெற வேண்டும், அவர்கள் சிறந்த அறிவாளிகளாக விளங்க வேண்டும், சிறந்த விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்ற பரந்த நோக்கம் இப்போதுள்ள கல்வி முறை திட்டத்தில் இல்லை என்பதை அழுத்தந்திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து, கல்வியானது தொடக்கநிலை, இடைநிலை, கல்லூரி நிலை என்பதாக பல்வேறு நிலைகளில் அமைந்துள்ளது. நம்முடைய நாடு நீண்ட காலமாக அந்நியருக்கு அடிமைப்பட்டிருந்த காரணத்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்குமென தனித்தனியே கல்வி நிலையங்கள் அமையவில்லை. இன்னும் பல இடங்களில் சேர்ந்தே படிக்கும் நிலைமைதான் உள்ளது. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனி கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மகளிர் தனியாக படிக்கும் வசதி ஏற்பட்டது. மேலும் நமது நாட்டில் மக்களின் வாழ்க்கை முறையானது மற்ற நாடுகளிலிருந்து வேறுபட்டதாகும். குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை அலாதியானது. வீட்டு வேலைகளை கவனிப்பதிலும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் தான் நம் நாட்டு பெண்கள் மற்ற நாட்டினரை விட அதிகம் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நம் நாட்டில் தனிப்பட்ட ஒரு புது மாதிரியான கல்வி திட்டம் அமைய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிப்பந்திகளை உருவாக்கும் கல்வி திட்டத்திற்கும் பெண்களின் வாழ்க்கை முறைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் மன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அங்கத்தினர்கள் அனைவரும் மகளிர் முன்னேற்றத்தில் முழு அக்கறை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையோடு ஒட்டிய கல்வி முறையை உருவாக்குவதிலும் சிறந்த கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, இன்றைய தினம் கல்வியின் தரம் எவ்வளவு தூரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையோடு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கல்வியின் தரத்தை உயர்த்தவும் அதன் நிலையை மேம்படுத்தவும் சம்பந்தப்பட்ட எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். மத்திய ஆட்சியில் உள்ள கல்வி துறையினரும் மாநிலங்களில் உள்ள கல்வி துறையினரும்
கல்வி நிபுணர்களும் ஒன்று கூடி ஆழ்ந்து ஆலோசனை செய்து வருங்காலத்தில் கல்வி முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை உருவாக்க வேண்டுமென்று பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடம் சாலையில் உள்ள பூங்கொடி பதிப்பக உரிமையாளருக்கு மதுரை நகரிலுள்ள காந்தி அமைதி நிலைய மேலாளர் எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். மதுரையிலுள்ள காந்தி அமைதி நிலைய நூலகத்திற்கு தினந்தோறும் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நூல்களை படித்து மகிழ்கின்றனர். எங்கள் நூலகத்தில் பலதரப்பட்ட நூல்கள் வைக்கப்பட்டு அவை மக்களின் உபயோகத்தில் இருந்து வருகின்றன. அண்மை காலமாக வாசகர்களில் ஒரு சாரார் இந்திய தேசத்தின் தலைவர்களை பற்றிய நூல்களையும் அவர்களுடைய உரைகள் அடங்கிய நூல்களையும் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றையும் பற்றிய நூல்களையும் விரும்பி கேட்கின்றனர். தாங்கள் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று சம்பந்தப்பட்ட தேசிய தலைவர்களின் வரலாறுகள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகிறேன். தங்கள் பதிப்பகத்தால் வெளியிடப்படும் புத்தகங்களுக்கான விலையில் கழிவு தொகையை நீக்கி எங்களுக்கு அடுத்த கடிதத்தில் தெரிவித்தால் அதற்கான காசோலையை தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தங்களின் அனுகூலமான பதிலையும் ஆதரவையும் விரைவில் எதிர்பார்க்கின்றேன். அன்புள்ள